நாளும் நாராயணீயம் அருள் வழங்குமே, தினம் நம்மை காக்குமே. श्यामामृचापि वयसापि तनुं दधानिमो प्राप्तोऽसि तुङ्गकुचमण्डलभङ्गुरां त्वम् पीयूषकुम्भकलकौ परिमुच्य सर्वे तृष्णाकुलाः प्रतिययुगो தொதுரோஜகும்பே. குருவாயூரப்பா, உயர்ந்த மோகனாவதாரத்தை எடுத்து கால்ல சலங்கைகள் பலபலக்க, பட்டு வஸ்திரம் மின்ன, இடுப்புல இருக்கக்கூடிய ஒட்டியானமானது எல்லாரையும் மயக்கக்கூடிய அளவுக்கு மிளிர, கைவளை சத்தங்களை நீயே மாயமாக எழுப்பிண்டு அசுரர்களை ஒரு குளிர்ந்த ஒரு பார்வையை பார்த்துண்டு முத்துமாலைகள் அப்படியும் இப்படியும் அசைக, வேலை வீரல் கொள்ளு முலை மெல்லியல் நகைத்து காலமொடு வேலனைய கற்கடை எறிந்து தாளினை சிவப்ப அணி தாலை குழல் சோரக மால உணர் சீற்றமுடு வைகுழி நடந்தாள். செவ்வை சூடுவார் அனுபவிச்சது போல அப்படி குலுங்க குலுங்க எல்லாரையும் மயக்கிண்டு அப்படி வந்தாராம். அடுத்த க்ஷணம் என்னாச்சு, இவர் மூட்டி விட்ட சண்டை அசுரர்கிட்ட நிந்தே போயிடுத்து. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சிருந்தவா இந்த குருவாயூரப்பா மோகனாவதார ரூபமான உன்னுடைய அழக பார்த்தா எல்லாரும் சண்டையை விட்டுட்டு உன்னிடத்துல அந்த பார்க்கடல்ல ஓடி வர ஆரம்பிச்சா. உன்னுடைய அழகல மயங்கி நீயும் அவர்கள் பக்கமா திரும்பி ஒரு மந்தஸ்மிதமான ஒரு புன் பார்வையை சிரிச்ச. ஆழ்வார் கேட்டார், நீ எம்பெருமானாக உற்சவமூர்த்தியாக ஆண் அழகனாக ஸ்ரீரங்கத்துல கோயில் கொண்டிருக்கும் போதே உன்னுடைய பார்வையை பார்த்தா எங்களுக்கு ஒரு மயக்கம் ஏற்படுறது. என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்னு நாங்க கலங்குறோம். அது மட்டுமா, ஐயனே அரங்கா என்று அழைக்கின்றேன், மையல் கொண்டு ஒழிந்தேன் எந்த மாலுக்கே ஆலியா அழையா அரங்கா என்று மால் ஒழிந்தேன் எந்த மாலுக்கே. அவரிடத்துல ஏதோ ஒரு மையலானது ஏற்படுறது. மயங்கரேன்னு ரங்கநாதன் இடத்துல குலசேகர ஆழ்வார் பார்த்து மயங்கி அப்படியே பாசுரங்களை கொற்றார். அப்ப இந்த அசுரர்கள் மோகனாவதார ரூபத்தை பார்த்து மயங்கி ஓடி வந்ததுக்கு ஒன்னும் ஆச்சரியமே இல்லை. அவ சண்டையை நிறுத்தினா, கூச்சலை நிறுத்தினா, இதெல்லாம் கூட அவர்கள் நிறுத்தி மறந்தது ஆச்சரியம் இல்லை. குருவாயூரப்பா, பீயூஷ கும்ப கலகம் பரிமுஷ்ய சர்வே திருஷ்ணா குலா பிரதியுகோ தொஜுரோஜகும்பே. எந்த அமிர்த கலசத்துக்காக போட்டி போட்டாலோ, எந்த கலசத்தை மகாவிஷ்ணுவான உங்ககிட்டக்கேந்து புடிகிண்டு போனாலோ அவளுக்கு அந்த அமிர்த கலசமே மறந்து போயிடுதான். அத கலசத்தையே கீழே வச்சுட்டா. அத்தனை பேரும் ஓடி வந்துட்டா உன்னுடைய திவ்ய தரிசனத்துக்கு. எல்லாருக்கும் உன்னை அடையணும்னு ஆசை. அப்படி ஒரு மாயமா நீ அப்படி மயக்கி அமிர்த கலசத்தையே மறக்கும்படியாக மோகனாவதாரத்துல பண்ணையாமேன்னு 29வது தசகத்தினுடைய 2வது ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரியானவர் பூர்த்தி பண்றார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை பார்த்தோன்னா, நீலமார் மேனியோடும் நிமிர்ந்திடும் கொங்கையோடும் கோலமார் நமது தோற்றம் அசுரரை மயக்கலோடும் சாலவும் உமது உருவம் தனை கண்டே மயக்கம் கொண்டு ஏலுரு தமது செய்கை அனைத்தையும் மறந்து நின்றார். எல்லாத்தையும் மறந்து உன்னிடத்துல ஓடி வந்தாமேன்னு முடிச்ச பட்டத்திரி அடுத்த பரிணாமமாக மயக்கர பகவான் என்ன பண்ண போறாருன்னு 29வது தசகத்தினுடைய 3வது ஸ்லோகத்தை தொடர இருக்கார். தொடரட்டும். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய ஒரு திருக்கோயில் நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்தில் இருக்கு. வந்தவாசியிலிருந்து காஞ்சிபுரம் செல்லக்கூடிய மார்க்கத்திலே சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஆக்கூர் எனும் சிறிய கிராமத்திலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய லட்சுமி நாராயண பெருமாள் மூலமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தை அடைய இருக்கின்றோம். அந்த மூலமூர்த்தியினுடைய கர்ப்ப கிரகத்திற்கு மேலே அழகான ஒரு சிறிய விமானம். இதோ அந்த விமானத்தினுடைய ஒரு தரிசனம். அந்த விமானத்திலே நரசிம்ம மூர்த்தியானவர் அமர்ந்த திருக்கோலத்திலே அபய வரத சங்கு சக்கரங்களுடன் இதோ காட்சியை அளிக்கின்றார். அது மட்டுமா, பெரிய திருவடியான கருடன் மகாவிஷ்ணுவான ஸ்ரீமன் நாராயணன் அமர்ந்த திருக்கோலத்திலே சங்கு சக்கரம் அபயவரதத்தோடு காட்சியை அளிக்க, மற்றொரு புறத்திலே
வராக மூர்த்தியானவர் அவரும் அமர்ந்த திருக்கோலத்திலே விமானத்திலே சிற்ப வடிவமாக நமக்கு காட்சியை அளிக்க இதோ மூலவருடைய தரிசனத்திற்காக சன்னதிக்குள்ளே நாம் நுழைந்து விட்டோம். பட வடிவத்திலே 2 துவாரபாலகர்களை நாம் கடக்க ஆச்சரியமான ஒரு சேவை. லட்சுமி நாராயண பெருமாள் உன்னதமாக பரம கம்பீரத்துடன் தன்னுடைய திருக்கல்யாணத்தை முடித்துக் கொண்டு வக்ஷஸ்தலத்திலே திருமார்பிலே மட்டும் நான் பார்க்கடலிலே மகாலட்சுமியை அமர வைக்கவில்லை, இதோ ஆக்கூரிலே என்னுடைய மடியிலேயே அமர வைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று நமக்கு உணர்த்துவது போல மகாலட்சுமியோடு கம்பீரமாக நமக்கு காட்சியை அளிக்கின்றார். தனது மடியிலே அவர் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த லட்சுமி நாராயண பெருமாளுக்கு ஸ்ரீரங்கம் பிரகிருதம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆண்டவன் சுவாமி ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகன் 2 சம்ரோக்ஷணங்களை நடத்தி வைத்திருப்பதும், அது மட்டுமல்லாமல் இவருக்காகவே பிரத்யேகமான ஒரு ஸ்லோகத்தை லட்சுமி நாராயணம் வந்தே சர்வேஷாம் ஆதி காரணம் பிரம்மாதி சேவிய பாதப்ஜம் பக்தானாம் அபயப்பிரதம் என்று எழுதியிருப்பதும், அந்த ஸ்லோகத்தையும் நாம் இப்போது தரிசிப்பதும் நாம் இன்று செய்த ஒரு பெரிய பாக்கியமாகும். அவர் ஸ்லோகத்திலே குறிப்பிட்டபடி அழகாக எம்பெருமான் சரணாகதியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வடிவத்திலே காட்சியளிக்க கூடியவன் வெள்ளி கிரீடத்தை தான் தரித்துக் கொண்டு அழகான ஒரு திருமுகம், அந்த திருமுகத்திலே உயர்ந்த திருமன்காப்பு கம்பீரமாக நெற்றியை அலங்கரிக்க கூடிய ஒரு சேவை, திறந்த நேத்திரம், நீண்ட நாசி, உயர்ந்த புன்னகை. அது மட்டுமா, சதுர்புஜங்கள், ஒரு கையிலே சக்கரத்தை ஏந்திக் கொண்டு மற்றொரு ஹஸ்தமானது சங்கை மாலைகளுக்கு நடுவிலே ஏந்திக் கொண்டிருக்க எம்பெருமான் வள்ளி கவச்சத்தை சார்த்திக் கொண்டு கவச்சத்தோடு 3வது திருக்கையானது நமக்கு அபயமளிக்கக்கூடிய அபயகஸ்தமாக இதோ ஆச்சரியமாக தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். லட்சுமி நாராயணன் அல்லவா? 4வது திருக்கையானது மகாலட்சுமியை லாவகமாக தன்னுடைய மடியிலே அரவணைத்துக் கொண்டிருக்க மகாலட்சுமியான பிராட்டியும் எம்பெருமான் மடியிலே கம்பீரமாக அமர்ந்து கொண்டு ஒரு திருக்கண்ணாலே எம்பெருமானையும் ஒரு திருக்கண்ணாலே நம்மை நோக்கிக் கொண்டு தன்னுடைய திருக்கரங்களால் நாராயணனை அரவணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திவ்ய தம்பதிகளுடைய நம்மை கடாட்சிக்கக்கூடிய ஆச்சரியமான சேவை. ஆகா, மகாலட்சுமியினுடைய திருமுகத்திலே வெள்ளிக்கிழமையிலே ஏகாதசியிலே நாம் செய்த உயர்ந்த ஒரு பாக்கியமானது கருணை கூர்ந்த லட்சுமி நாராயணனுடைய திவ்ய தரிசனம். அந்த லட்சுமியின் 2 திருவடி சேவையை நாம் அடைவதுதான் நாம் செய்த ஒரு பெரிய பாக்கியமாகும். அவருடைய திருவடிகளை சரணமடைந்து இங்கே தரிசிக்கின்றோம். எம்பெருமான் மடியிலே அமர்த்தி கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் தான் கஜலட்சுமி பதக்கத்தையும் சார்த்திக் கொண்டு சாலிகிராமமானது பலபலக்க அவருடைய ஒரு திருவடி தரிசனம் நமக்கு சர்வ பலன்களையும் அளிக்க வல்லதாக இருப்பது என்பது இன்றைய தினத்திலே நாம் செய்த ஒரு பெரிய பாக்கியம். இந்த லட்சுமி நாராயணனுடைய உயர்ந்த திவ்ய தரிசனத்தோடு நாராயணியத்திலே 29வது தசகத்தின் 3வது ஸ்லோகத்தை பட்டத்ரி எவ்வாறு துவங்குகின்றார் என்பதை ஸ்ரவணம் செய்வதற்கு நாமும் தயாராகிவிட்டோம். குருவாயிரப்பா, காத்வாம்ரகாட்சி விபஜஸ்வ சுதாமிமாமி த்யாரூடராக விவசனாபி யாச்சதோ மூன் விஸ்வஸ்யதே மயி கதம் குலடாஸ்மி தைத்யாகா இத்யாலபன்னபி ஸ்ரீ விஸ்வசிதன் அதானீகி. குருவாயிரப்பா, மோகனாவதாரத்துல மயங்கி அந்த அசுரர்கள்லாம் அமிர்த கலசத்தை ஒரு ஓரமா வச்சுட்டு அகில உலகத்துல இது போல ஒரு உத்தமமான பெண்ணை நாங்க பார்த்ததே இல்லையேன்னு ஓடி வராளாம். திருச்சந்த ஆழ்வார் அங்கலாய்க்கிறார். ஆணினோடு பெண்ணுமாகி அல்லவோடு நல்லவாள் ஊனடோசை ஒருமாகி ஒன்றலாத மாயாய் பூணிமேனுமாயனாகி பொய்யினோடு மையுமாய் காணி பேனும் மானியாய் கறந்து சென்ற கல்வனேக. அசுரர்கள்லாம் கறந்துட்டு போயிட்டா கல்வர்கள் சொல்லணும். ஆனா எம்பெருமானாண்ட நீதாண்டா கல்வன். மாயத்தனத்தோட ஒரு பெண் வேஷம் போட்டுண்டு ஆணினோடு பெண்ணுமாகி மகாவிஷ்ணுவாவும் காட்சி தர, திடீர்னு பார்த்தா சமுத்திரக்கரையில கூர்மமாவும் கீழே இறங்குற, ஒண்ணுமே தெரியாத மாதிரி மந்திரமலையை பிடிச்சு கடைஞ்சுட்டு இருக்க, சுயவரந்த வந்த மகாலட்சுமிய கல்யாணம் பண்ணிட்டு திருமார்பல நீ இடத்தை கொடுக்கிற,
ஒரே கட்டத்துல பலவிதமான ரூபங்களை எடுக்கிறேன்னு இதுக்கே நாங்க ஆச்சரியப்பட்டு இருக்கக்கூடிய சமயத்துல இவ்வளவாதி சௌந்தரியமாக ஒரு மோகனாவதார ரூபத்தை எடுத்துண்டு பொய்யினோடு மெய்யுமாய், இது பொய்யா இது மெய்யா, மகாவிஷ்ணுதானா இல்ல மகாலட்சுமியா, இந்த ரூபம் மகாலட்சுமியை விட இவ்வளவு அழகா இருக்கேன்னு அசுரால் என்ன உண்மையான பக்தர்களான நாங்களே மயங்கக்கூடிய அளவுக்கு காணிபேனுமானியாய் கறந்து சென்ற கல்வனே ஆச்சரியமா இருக்குன்னு வர்ணிக்கிறாராம். அதனால தான் இந்த மோகனாவதாரத்தினுடைய திவ்ய சேவை இன்னைக்கும் நம்முடைய திவ்ய கஷேத்திரங்கள்ல வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு முதல் நாள் ஸ்ரீரங்கத்திலேயும் சென்னையில திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலிலேயும் அத்தனை ஒரு பிரசித்தம். பகவான் அந்த ராக்கினி கொச்சோட அழகான புடவையை உடுத்திண்டு ஸ்ரீபாதம் தாங்கிகள் எழுந்தருள பண்ண ஸ்ரீரங்கத்துல நடக்கிற நடையழகும் திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய ஒரு புறப்பாடும் மோகனாவதாரத்துக்கு பிரத்யேகமாக அன்னைக்கு ஒரு நாள் தான் பார்க்கடல்ல தேவதைகள் பார்த்தா மனித பிறவி எடுத்ததுல நாம் செய்த புண்ணியம் வருடா வருடம் வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் நாள் மோகனாவதாரத்தினுடைய திவ்ய சேவையை நம்ம அடைஞ்சுட்டு இருக்கோம். அதே போலத்தான் ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல மோகனாவதார திருக்கோலத்தோட பகவான் ரங்கநாதன் பெண் வேஷம் போட்டுண்டு புறப்பாடு வந்து இருக்காராம் வீதியில. பட்டர்னு ஒருத்தர், அந்த பட்டரும் ரங்கநாதரும் ஒருத்தருக்கொத்தர் பேசுவா. பட்டர் வந்து அப்படி கைய கூப்பி வணங்கின போது ரங்கநாதர் சிரிச்சுண்டே கேட்டாராம், பட்டரே என்னுடைய மோகனாவதார திருக்கோலம் எப்படி? அசுரால்லாம் அப்ப மயங்கினா. ஆழ்வார் பாசுரம் எழுதியிருக்கார், பாகவதம் பேசுறது. ஸ்ரீரங்கத்துல கூட என்ன அழகா புடவை உடுத்தின்னு இருக்கேன், தலை எவ்வளவு அழகா பின்னின்னு இருக்கேன், மூக்குத்தி என்ன அழகா வச்சுட்டு இருக்கேன், பெண்ணு கூட இப்படி வச்சுக்க மாட்டா, திலகம் கூட அவ்வளவு வசீகரமா இருக்கு, எப்படி இன்னாராம். பட்டர் சொன்னார், புடவை நன்னா இருக்கு, கொச்சு நன்னா இருக்கு, ராக்கடி கூட ரொம்ப அழகாத்தான் இருக்கு, உன்னுடைய நடை அழகு கூட பெண்ணு தோத்து போயிட்டா, அவ்வளவு ஒய்யாரமா நடக்கிற, ஆனா ஒன்னே ஒண்ணு நீ மகாவிஷ்ணுன்னு காமிச்சு கொடுத்து கண்டீர்னு கேட்டார். பட்டர் சிரிச்சுட்டே சொன்னார், நாச்சியார் விழி விழிக்க ஒண்ணாதா போலே. ரங்கநாதா அந்த கண்ணு காமிச்சு கொடுத்துட்டடா நீ மகாலட்சுமி இல்லைன்னு. இத்தனை வேஷம் போட்டுண்டாலும் அந்த மகாலட்சுமிக்கே உண்டான கருணை உன்னுடைய கண்ணுல இல்லையே. அந்த கண்ணை நீ விழிச்சு விழிச்சு பாக்குறிய, அந்த கண்ணு மகாலட்சுமி கருணையோட விழிச்சு பாக்கிறதுக்கும், நான் ஏதோ வேஷம் போட்டு எல்லாரையும் ஏமாத்த வந்த கண்ணுன்னு இதை விழிச்சு பாக்கிறதுக்கும் எங்களுக்கு அவ்வளவு அழகா வித்தியாசம் தெரியறதுன்னு மோகனாவதாரத்துல இவ்வளவு பேரும் ஈடுபடக்கூடிய அழகத்தான் பட்டத்ரி காத்வம் ருகாக்ஷி விபஜஸ்வ சுதாமி மாமி தியாரூடராக விவசனாபி அசதோ முனே ஆச்சரியமா வர்ணிக்கிறார். அந்த வர்ணிச்சுண்டு மோகனாவதாரத்தினுடைய கம்பீரத்தை பட்டத்ரி 29வது தசகத்தினுடைய 3வது ஸ்லோகத்துல தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நாம் ஆக்கூரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய லட்சுமி நாராயண பெருமாள் மூலமூர்த்தியின் திவ்ய ஹாரத்தியோடு அவரிடமிருந்து உத்தரவு பெற்றுக்கொண்டு மற்றொரு திவ்ய திருக்கோயிலிலே நாராயணியத்தின் மோகனாவதாரத்தின் அடுத்த பகுதியை தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயணா ஸ்ரீ